நாங்கள் வந்து பார்த்து செஞ்சுருவோம். இப்போ இந்த அடுத்த நிமிஷம் வந்து நம்ம அண்ணன் வந்து இப்போ பேசுவார். ஒரு 2 வார்த்தை தான். நம்ம தம்பி சகோதரர் சொன்ன மாதிரி 18 பட்டியல்னா என்னென்னா, நம்ம ஏரியாவில் இருக்க அனைத்து சமுதாய மக்களும் எனக்கு ஒத்துழைத்தாங்க. இதில் வந்து அரசியல் இல்லாமல் நாய்க்கன்மார்களோ, மயிலாரோ, காலனியால் ஹரிஜன்ஸோ, ரெட்டியார்களோ, ராஜூஸோ, நாயுடுஸோ, ஜங்கங்காரங்களோ, இது மாதிரி அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த எல்லாருமே நல்ல கோஆப்ரேஷன் கொடுக்கறதால தான் அந்த திருவிழா தாந்தம் கோயில் அந்த 10 நாள் திருவிழா எடுத்து நல்லபடியாக செய்ய முடியுது. நின்றுட்டு இருந்த திருவிழா 2002 2008 வரையிலும் 7 வரையிலும் அடில் தடி நின்றுது. நாய்க்கன்மார்களும் ஹரிஜன்ஸ் அடிச்சுட்டு ரத்த காயம் ஆனதால் கமிஷன் ஆஃபீஸர்லாம் போய் நின்றுட்டு இருந்த திருவிழா. அதுக்கப்புறம் சரி நம்ம அப்பாலாம் எடுத்து நடத்துவாங்க. 2009 நான் இறங்க ஒரு மீட்டிங் போட்டு அனைத்து சமுதாயத்தையும் கூட்டி பேசி நாமளாக செய்யலாம், இங்கே அரசியல் வேணாம், கடவுள் செய்யணுன்றதால இங்கே வந்து லட்சுமணன் கோயிலில் பேனராக இருக்கு இல்லையா, சில லட்சுமணன் இது தாந்தவன் கோயிலில் நோ பேனர். இது கோயிலை சுற்றியோ நெருப்பு பத்தாண்டை சுற்றியோ அந்த பார்க் வரையிலும் எந்த பேனர் இருக்கக்கூடாது, எந்த அரசியல் கட்சி பேனர் இருக்கக்கூடாது, இந்த கண்டிஷன் போட்டு மக்களை கூட்டி நம்ம ஊர் மக்களுடைய திருவிழான்னு சொல்லி நடத்திட்டு வரதால் தான் எனக்கு இந்த அளவுக்கு ஆதரவு கிடைச்சி தொடர்ந்து 15-17 வருஷமா இந்த கொரோனா பீரியட் தவிர இந்த 2 ஆண்டுகள் தவிர மற்ற நேரத்துலலாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன். இது வரையிலும் இந்த ஆண்டு கும்பாபிஷேகம் செய்யணுன்ட்டு அதுலேயும் வந்து கலந்துக்கலாம். இந்த வாட்டி எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க விளக்கு பூஜை எடுக்க சொல்லி. அது மார்ச் 10, 11, 12 தேதி டிசைட் பண்ணியிருக்கேன். 11 பிரதோஷன்றதில் ஜனங்க வருவாங்களான்றது கஷ்டம். 12 முகூர்த்த நாளாக இருக்குது. இதனால் 10ஆம் தேதி ஈவினிங் வைக்கலாமான்ற ஒரு இது. எங்கள் கோயிலில் வைக்கலான்னா அது ஒரு 100 பேர் தான் உட்கார முடியும். ஆனால் பந்தி கொடுக்கறதோ சாப்பாடு போடணுன்னா பிளேட்டில் தான் கொடுத்தா அசிங்கன்றதால இலை வாழை இலை போட்டு உட்கார வைக்கணுன்ற ஒரு ஆசை எனக்கு. எல்லாரையும் வர மகளிரை வந்து போட்டு திருப்தியாக பண்ணணுன்ட்டு அதனால் வந்து சத்திரை எடுக்கலான்னு இருக்கிறேன். சும்மா பிளேட்டு கொடுத்துட்டு கையில் போட்டு கொடுத்து சாப்பிடு அப்படின்றத விட வாழையில போட்டு சாப்பாடு சாம்பார் ரசம் ஊறுகாய் பூட்டு பொரியலோடு கொள்ளாண்டு ஒரு தம்பி சொல்றா போல செய்யலாண்டு வருங்கன்னா சத்திரம் அங்கேயே நம்ம பக்கத்துலேயே இருக்குது. 2 சத்திரம், துறை நட சத்திரம் இது இருக்குது. நம்ம கேட்டால் இல்லைன்னு போடல. ஏன்னா குமார் மக்கள் காப்பு கட்டினாவே அவங்க தங்கத்தை சொன்னா சரி நான் உனக்கு தானே சத்திரத்தை ஃப்ரீயாக கூட வாங்கியிருக்கோம். அதுவும் ஒன்று பண்ணலான்ட்டு இப்போ டேட்டு தான் நான் வந்து டிசைட் பண்ணேன். நான் 12 முகூர்த்த நாள்ன்றதால இவங்க சில இடத்துல ஈவினிங்கில் எனக்கு கிடைக்குமே. நான் முன்னாடி ரிசப்ஷன் வரும். பிரதோஷம் இருக்கும்போது ஜனங்க வரமாட்டாங்க. அவங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டாங்க, அது பிரதோஷ வழிபாடு இருக்காங்க. இந்த 2 இல்லாமல் 10 வைக்கிறதா 12 வைக்கிறதான்ற டிசிஷனில் டேட்டு டிசைட் பண்ணி ஒன்றுன்னு நான் சொல்லியிருக்கேன். அனைவரும் தவறாமல் கலந்துக்கிட்டு ஆதரவு தரணுன்றதை தருணத்தை சொல்கிறேன். உங்கள் நம்பர் இல்லைன்னா கூட தம்பிக்கிட்ட சொல்ல வந்து கலந்துக்கணும். இது வந்து ஒரு இப்போவே முதல் படியாக உங்களுக்கெல்லாம் ஒரு ரிக்வஸ்ட்டாக விட்டு சொல்லி உங்களுடைய ஹெல்ப் எல்லாம் தான் நாங்கள் அங்கே செய்யுது. நான் விட்டு தனி மனிதன் தான். அதாவது உங்களுடைய எல்லாம் நம்மளாம் சேர்ந்து தான் ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணால் தான் அதுக்கு ஒரு பவர் இருக்கும். ஏன்னா ஒரு கை தட்ட முடியாது, எல்லாருடைய கோஆப்ரேஷன் இருந்தால் தான் எதுவுமே சாதிக்க முடியும். அப்படிதான் நான் வந்து என்ன அங்கே இருக்க எல்லாருடைய அந்த 10 நாள் 10 கம்யூனிட்டி கையில் வச்சுருக்கோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கம்யூனிட்டி கொடுத்து அலங்காரம் பண்ண சொல்கிறோம். ஸோ அதில் தான் பிரச்சனை வந்தால் கூட சரி காலையில் நீ செய்ய மத்தியானம் நீ செய்யன்ட்டு இது மாதிரி வரதால ஒரு சந்தோஷமாக இருக்குது. அனைவரும் இந்த கலந்துக்கணும்னு சொல்லி இந்த சந்தர்ப்பம் கொடுத்த மகேஷ் அவர்களுக்கு தன்வகோல் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சிறப்பான கைப்பேசி கொடுத்து விட்டுருங்க. விளக்கு பூஜை முடிஞ்சோடனே இல்ல, ஏன்னா விளக்கு பூஜை கூப்பிடுறது மட்டும் இல்லாம அங்க வந்து 2 மணி நேரம் உட்காந்துருக்கோம். எங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் வெயிட்டான பைய கொடுத்து விட்டீங்கன்னா அது இன்னும் சிறப்பு சேர்க்கும். ஆமா, ஸ்டீல் தட்டு கொடுத்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு வசதிப்படுத்தினா சொல்ல மாட்டாரு, ஸ்டீல்ல கொடுத்தாலும் சரி, இல்ல வந்து பித்தல்ல கொடுத்தா கூட அது பூஜை கொடுத்தா கூட எங்களுக்கு வந்து சிறப்பு தான். அண்ணன் சொல்ற மாதிரி. ஏன்னா இதுவரை ஒரு பார்த்ததுல நான் அங்கே கொடுத்ததெல்லாம் வெறும் எந்த பையெல்லாம் கொடுத்தாங்க. இதுவரையிலும் இந்த ஒரு 15 வருஷமா வந்து லஞ்ச் பேக் 200 ரூபாய் லஞ்ச் பேக் எங்கள் கத்தி கடை சிம்பிள் போட்ட லஞ்ச் பேக் தான் அங்குள்ள ஊர் மக்களுக்கு தெரியும். லஞ்ச் பேக் தான் என்ன செய்யலாம் வந்து லஞ்ச் பேக் தான் வந்து வேல் போட்டு கொடுத்தோம். கொண்டாட்டு 6 தட்டு 100 அது ஒருத்த ஒரு 300-400 ரூபாய்க்கு வரும். அது மாதிரி கொடுத்துருக்கோம். விளக்கு பூஜைக்கு என்னன்றது ஒரே மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா. ஆனால் 15 வருஷமா லஞ்ச் பேக் தான் கொடுத்துருக்கோம். ஆஃபீஸ் எடுத்து போகிறதுக்கோ பசங்க ஸ்கூலில் மொத்தம் யூஸ் ஆகிடுது. இல்ல இப்ப சிறப்பா சொல்லிட்டாரு. பாத்துக்க 300 ரூபாய் மதிப்புள்ள பொருள் இருக்கு போது பாத்துங்க விளக்கு பூஜையில முக்கியமா கலந்துக்குங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய திருவிழாவுக்கு 300 ரூபாய் பொருள் கொடுத்தாருன்னா இப்ப 100 பேருக்கு ஒரு 500 பொருளோட கொடுக்கலாம். சட்டத்தை போடலாம். நம்ம அதாவது கூட்டு பிரார்த்தனைன்றது வலிமை சேர்க்கும். அதனால இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சு இப்ப குமார்ஜி ஒரு சில வார்த்தைகளை பேசி நன்றி உரையாற்றுவார். முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
குறிப்பாக நம்ம அமைப்புகளில் நன்றின்னு சொல்ல மாட்டாங்க.